ஸோ நேற்று நல்லா தெரிஞ்சது, கிட்டத்தட்ட -4 மேக்னிட்யூட் போல். இன்றைக்கும் நல்லா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 10, 11, 12 ஆகிய நாட்களில் வந்து காலையில் தெரியும். வானில் சர்வதேச விண்நிலையம் தென்மேற்கில் இருந்து வடகிழக்கில் நகர்ந்து சென்ற காட்சிகள் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சில நிமிடங்கள் மட்டும் தெளிவாக காணப்பட்டது. ஜூன் 25ஆம் தேதி ஆக்சிலியம் 4 என சொல்லக்கூடிய டிராகன் விண்கலம் அமெரிக்காவில் இருந்து அனுப்பப்பட்டு கடந்த 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைந்தது. இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் அமெரிக்கா, போலந்து, ஹங்கேரி உள்ளிட்ட ஆராய்ச்சியாளர்களும் குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷி துக்லா இந்திய விண்வெளி வீரர் இந்த குழுவில் இணைந்துள்ளார். முதல் இந்தியா சர்வதேச விண்வெளிக்கு சென்றது இதுவே முதன்முறையாகும். இந்த குழுவினர் வானில் 60 ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விண்வெளி மையமானது வானில் 400 கிலோமீட்டர் உயரத்தில் பூமத்திய ரேகையில் இருந்து பூமியை சுற்றி 51.6 டிகிரி கோணத்தில் 16 முறை தினந்தோறும் சுற்றி வருகின்றது. இந்த நிகழ்வானது குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் தென்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிகழ்வானது ஜூலை 6ஆம் தேதி துவங்கி ஜூலை 9ஆம் தேதி மாலை வேளையிலும், ஜூலை 10ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை அதிகாலை வேளையிலும் 4 முதல் 5 மணி வரை தென்படும் என்று கூறுகின்றனர். இதனையடுத்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று முதல் இந்த சர்வதேச விண்வெளி மையம் நகர்ந்து செல்வது தெரிந்து வருகின்றது. இதனையடுத்து சர்வதேச விண்வெளி மையமானது தென்மேற்கில் இருந்து துவங்கி வடகிழக்கில் வானில் நகர்ந்து வந்ததை ஆராய்ச்சியாளர்கள் பார்வையிட்டனர். மேலும் இந்த விண்கலத்தில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்தியர் இடம்பெற்றுள்ளார். இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் சுபான்ஷி சுக்லா சென்றதை பார்த்து ஆர்வமாக இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கிறிஸ்பின் கார்த்திக் தெரிவிக்கின்றார். வணக்கம், என்னுடைய பேர் கிறிஸ்பின் கார்த்திக். நான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியிலேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கடந்த 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் டைம் போல் தெரியும், 7 o'clock மேலே. அது ஒவ்வொரு நாளும் டைமிங் மாறுபடும். அதுக்குன்னு ஒரு ஆப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம், ISS டிடெக்டர்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நல்லா தெரிஞ்சது, கிட்டத்தட்ட -4 மேக்னிட்யூட் போல். இன்றைக்கும் நல்லா அதை விட கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ என்ன ஸ்பெஷல்னால், சுபான்ஷு சுக்லா வந்து நமக்கு தெரியும் June 25 வந்து போர்டர் இன்டு த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷலாகவும் நம்ம பார்க்கலாம். இது குறிப்பிட்ட டைமில் எப்பயுமே தெரியும் தான், பட் அந்த பர்டிகுலர் ஈவினிங் சன்செட் இந்த மாதிரி சன்ரைஸ் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேஸில் மட்டும் நமக்கு தெரியுது, 6 to 9 வரைக்கும். அதே போல் 10, 11, 12 ஆகிய நாட்களில் வந்து காலையில் தெரியும். இந்த நிகழ்வினை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும், இந்த நிகழ்வு கொடைக்கானல் மலைப்பகுதியில் வானம் தெளிவாக இருந்ததால் மாலை 7 மணிக்கு மேல் சில நிமிடங்கள் மட்டும் சர்வதேச விண்வெளி நிலையம் நகர்ந்து சென்ற காட்சிகள் தெரிந்தது குறிப்பிடத்தக்கது.